நேயர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. தீபாவை கைது செய்ய வந்த போலீஸ் சிக்கிய ஐஸ்வர்யா. கார்த்திக் எடுத்த முடிவு என்ன? கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோட் அப்டேட். ஐஸ்வர்யா புகார் அளித்ததை அடுத்து அபிராமியின் வீட்டுக்கு போலீஸ் வருகின்றனர். வீட்டுக்கு போலீஸ் வருவதைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர். இதையடுத்து தீபாவை கைது செய்ய வந்ததாக போலீஸ் சொல்ல, யார் புகார் கொடுத்தது என கார்த்திக் கேட்கின்றான். அதற்கு போலீஸ் ஐஸ்வர்யா என்ற பெயரில் தான் புகார் வந்தது என சொல்ல கார்த்திக் கடுப்பாகின்றான். இதையடுத்து வீட்டில் இருக்கும் அனைவரையும் கார்த்திக் எச்சரிக்க மறுபக்கம் ஒரு போன் கோல் வருகின்றது. அதை எடுக்கும் அனைவரும் போன் கோலில் வெறும் குரலை கேட்டு அதிர்ச்சி அடைகின்றனர். இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் ஐஸ்வர்யா போலீஸுக்கு போன் செய்து தீபா மீது கம்ப்ளைண்ட் கொடுத்த நிலையில் இன்றைய எபிசோடில் நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அபிராமி வீட்டுக்கு வரும் போலீஸ் தீபாவை கைது செய்ய வந்ததாக சொல்ல அனைவரும் தீபா, மீனாட்சி, அபிராமி என அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர். அடுத்ததாக கார்த்திக், யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? எங்கள் வீட்டில் அப்படி யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே என்று கேட்க, போன் மூலமாக கம்ப்ளைண்ட் வந்ததாக சொல்ல, யாரோ ஒருவர் சொன்ன விஷயத்தை வைத்து கைது பண்ண வந்ததே தவறு. அதுவும் இல்லாமல் ஒரு பெண்ணை கைது செய்ய பெண் போலீஸ் இல்லாமல் வந்திருக்கீங்க என்று கேள்வி எழுப்புகிறான். கார்த்திக் தீபாவுக்கு சாந்தி முகூர்த்தம் சர்ப்ரைஸ் கொடுத்த அபிராமி. கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோட் அப்டேட். இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் அபிராமி தீபாவை கூப்பிட்டு, நீ ஒரு பாட்டு பாடு, நீ பாடி நான் கேட்டதே இல்லை என்று சொல்லிய நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறியலாம். தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினந்தோறும் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கார்த்திகை தீபம். இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் கார்த்திக் சிதம்பரத்துக்கு பெரிய பல்பு கொடுத்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது தீபா மீனாட்சியிடம் மீட்டிங்கில் சிதம்பரம் அவமானப்பட்ட விஷயம், சவுண்ட் என்ஜினியர் செய்த உதவி என அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருக்க இதை ஐஸ்வர்யா கேட்டுவிடுகிறாள். இதைத் தொடர்ந்து சிதம்பரத்துக்கு போன் செய்யும் ஐஸ்வர்யா, பாட்டை தூக்கி கார்த்திக்கு கொடுத்தது உங்கள் சவுண்ட் இன்ஜினியர் தான் என்ற உண்மையை உடைக்கிறாள். உடனே சிதம்பரம் அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன், அதுக்கப்புறம் அந்த தீபா கதையை வச்சிக்கிறேன் என்று ஆவேசப்படுகிறார். அடுத்ததாக அருண் போன் பண்ணி கொண்டிருக்க இதை பார்த்த ஐஸ்வர்யா, எனக்காகத்தான் எல்லாத்தையும் பண்றோம், வேலை சாப்பாடு இருந்தா போதும்னு உட்கார்ந்து இருக்கான் பாரு என மனதுக்குள் திட்டிவிட்டு பிறகு அருணை ஏற்றி விடுகிறாள். இதையடுத்து அபிராமி வேலையாட்களை வீட்டுக்கு அழைத்து பொங்கல் வருவதால் வீடு முழுவதையும் சுத்தம் செய்ய வேண்டும் என வேலை கொடுக்கிறார். அருணாச்சலம் என்ன விஷயம் என்று கேட்க, பொங்கல் வரவில்லையா, அதை கொண்டாட வேண்டாமா? பிறகு அபிராமி திடீரென மயங்கிவிட எல்லா வேலையும் அபிராமியை பார்த்ததும் தான் இதற்கு காரணம். 3 மருமகள்களில் யாராவது ஒருத்தர் இந்த வேலையை பார்க்கட்டும் என சொல்ல அபிராமியும் சாபி கொத்தை கீழே வைக்க ஐஸ்வர்யா நழுவிக்கொள்ள மீனாட்சி இந்த வாய்ப்பு தீபாவுக்கு கிடைக்க வேண்டும் என மறுத்து விடுகிறாள். பிறகு தீபா சாவியை எடுக்க வர அபிராமி சாவியை எடுத்து யார்கிட்டையும் கெஞ்சிட்டு இருக்க முடியாது, விடுங்க என்று சொல்ல தீபா நான் பார்த்துக்கிறேன் அத்தை என்று சொல்கிறாள். இதனால் அருணாச்சலம் கார்த்திக் தீபாவிடம் சாவியை கொடுக்க சொல்ல முதலில் யோசிக்கும் அபிராமி பிறகு வேறு வழியின்றி சாவியை கொடுக்கிறார். இப்படியான நிலையில் கார்த்திகை தீபம் சீரியலின் இன்றைய எபிசோட் நிறைவடைகிறது. அபிராமிக்கு வந்த ஆபத்து, தாலியை கைப்பற்ற போராடும் கார்த்திகை தீபம் அப்டேட். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ரசிகர்களை கவரும் வகையில் வித்தியாசமான கதைக்களத்துடன் ஏராளமான தொடர்கள், ரியாலிட்டி ஷோக்கள் ஒளிபரப்பாகி வருகிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். அந்த வகையில் கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் வெற்றிகரமாக ஓடிய தொடர் கார்த்திகை தீபம்.
இந்த தொடரில் ஹீரோவாக கார்த்திக் ராஜ் நடித்திருந்தார். மேலும் அவருக்கு ஜோடியாக தீவா என்ற கதாபாத்திரத்தில் அர்த்திகா நடித்து வந்தார். அதிரடி திருப்பங்கள் சுவாரஸ்யங்களுடன் ஒளிபரப்பாகி டிஆர்பியிலும் முன்னணியில் வந்த இந்த தொடர் எதிர்பாராத வகையில் முடிவடைந்துள்ளது. மேலும் இதன் 2வது சீசன் புத்தம் புதிய மாறுபட்ட கதைக்களத்துடன் வரும் திங்கள் முதல் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகியுள்ளது. கிராமத்து கதைக்களத்துடன் உருவாகவுள்ள இந்த தொடரில் கார்த்திக் ஹீரோவாக தொடர்கிறார். அவருக்கு ஜோடியாக ஜி கேரளம் சேனலில் நடித்து பிரபலமான வைஷ்ணவி என்பவர் நடிக்க உள்ளார். இந்த சீரியலில் வில்லியாக ரேஸ்மா பசுபுலேட்டி நடிக்கிறார். மேலும் இதில் விஜயகுமார், வடிவுக்கரசி ஆகியோரும் முக்கிய ரோலில் நடிக்க உள்ளனர். இத்தொடரை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர். இந்த சின்ன பையன் உன் பேர் என்ன என்று கேட்டான். அவன் கார்த்திக் என்று கூற எனக்கும் உன் பேருதான் கார்த்திக் என்று சொல்கிறான். தொடர்ந்து அந்த சிறுவன் நான் உன்னை கார்த்திக் என்று கூப்பிடட்டுமா என்று கேட்கிறான். கார்த்திகை தீபம் அப்டேட். காணாமல் போன தீவா கார்த்தியை தேடி வந்த முருகர் கதையே மாறிப்போச்சு. கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோட். தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினந்தோறும் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கார்த்திகை தீபம். இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் தீபாவின் புடவை மற்றும் மோதிரம் மட்டுமே கிடைக்க கார்த்தி அதிர்ச்சியடைந்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறியலாம். இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.